ஹாய் நண்பர்களே, ஆடி மாதம் பிறந்தாலே கோவில் கூழ் பிரசாதம் ஞாபகம் வருதா உங்களுக்கு? அதே பழமையான சுவையில் வீட்லேயே சூப்பரான கூழ் ரெடி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எங்கள் வீட்லேயும் நாங்கள் கூழ் ஊற்ற போகிறோம். அதனால எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அரிசி வெந்துட்டுருக்கு. அரிசி வெந்த பிறகு புளிச்சு வச்ச கேவுரு மாவை நல்லா கலந்துக்கலாம். வெந்துட்டுருக்க அரிசியில் கேவுரு மாவை ஊற்றி நல்லா கிண்டலாம். இது போல் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். நீங்கள் கலராமல் விட்டீங்கன்னா அடி பிடிச்சிரும். கேவுரு மாவு கூழ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக தட்டை மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த புளிப்பு தன்மை அதிகமாகும். கருவாட்டு குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கருவாடை போடலாம். போட்டு நல்லா கொதிச்சதும் இறக்கி விட்டுடலாம். இறக்கி வச்சதும் வெங்காயம் நல்லா தாளிச்சதும் அதில் ஊற்றிடலாம். இப்போது கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரையும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது அதுவும் தாளிச்சிட்ருக்கோம். தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்த பிறகு அரிசி மாவை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விடுங்க. சாமிக்கு உருண்டை சாப்பாடு வைப்போம் இல்லையா, உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சுக்கலாம். அந்த உருண்டை மேலே வெல்லம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. கூழ் ஊற்றுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கோம். மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு வேப்ப இலை சுற்றி கட்டிடலாம். இப்போ கூழ் ஊற்ற எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாமிக்கு இப்போ விளக்கு ஏற்றியாச்சு. சாமிக்கு இப்போ கும்ப இலை போட போகிறோம். இப்போ எல்லாம் சாமிக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது சாமி கும்பிட போகிறோம். இந்த ஆடி மாதம் உங்கள் வீட்லேயும் கூழ் ஊற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். நன்றி.